டே மங்கூஸ் மாட்டையா என்னங்கண்ணே? ஏண்டா இளநீ சும்மா ஜிவ்வுன்னு இருக்குடா. இன்னும் ஒரு 2 இளநீ கொண்டு வாடா. ஏற்கனவே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்க அம்மா கழுவி ஊத்துவாங்கன்னு இருக்கேன். இதுல இன்னும் 2 கொடுத்தனா அப்புறம் மண்டைக்கு ஏறி போயிடும். அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. கம்முனு இருங்க. டே மங்கூஸ் மாட்டையா 200 ரூபா சேர்த்து கூட கொடுக்குறேன்டா, வாங்கிட்டு வாடா. ஏய் 200 ரூபா நான் 500 ரூபா தரேன்டா, போடா. டே 1000 ரூபா தரேன்டா. ஏய் என்னடா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 200 ரூபா தரேன், 500 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன்னு. என்னடா அத்தி இந்த அத்தா எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. அது ஒண்ணும் இல்லம்மா. என்னடா இந்த கப் அடிக்குது? ஆத்தாடி எதை குடிச்சாலும் எங்க அம்மா கண்டுபிடிச்சிருது. ஏய் எரும மாட்டு பயலே, என்னடா என்ன மறுபடியும் காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? என்னம்மா காலையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, மணிதான் 4 ஆகி போச்சுல. ஆய் போச்சா? வெள்ளக்க மத்த எடுத்துக்கிட்டு வந்தேன் வையே. அப்புறம் அம்மட்டு தான் சொல்லிட்டேன். என்னடா பழக்கம் பழகிட்டு இருக்க? ஒரு காலத்துல குடி கிடி நீ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்த. இப்ப என்னமோ தெரியல, குடி குடி குடின்னு குடிச்சேனடா அழிச்சு குட்டி சவரா போய்கிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு உங்க அப்பா இங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருந்த வேலையை விட்டு தொலைஞ்சிட்ட. இப்ப முழு நேரம் குடிகாரனாவே மாறிட்டியா? என்னது இந்த இடத்துல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இது பண்ணாதம்மா. நாளையில இருந்து வெளிய போகல, வீட்லயே தான் இருந்த. அப்படி இருக்கும்போது எப்ப ராய் வந்துச்சு வீட்டுக்கு? ஏன் நம்மளேன்னு கோத்து விட்டுருவாரோ? மா அதெல்லாம் எதுக்குமா கேக்குறா, போமா. ஏண்டா 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 என் வயிற்றுல இப்படி கொட்டிக்கிற? ஒருத்தி நம்ம மான மரியாதையை வாங்கிட்டு போயிட்டா, நீ எங்களை நிம்மதியை கெடுக்கணும்னே இப்படி குடிச்சு 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 உடம்ப கெடுத்துக்கிறியா? ஏண்டா இந்த பழக்கம் விட்டு ஒளியேடா. எம்மா ஏமா நீ வேறப்படி? நான் ஒன்னும் குடிக்கிறதா இளநீ தான் வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன். ஏண்டா இளநீ குடிச்சா இந்த மாதிரி தான் நாத்த அடிக்க மாடா? நாத்தம் முடிச்சவனே நாத்தம் முடிச்சவனே, எனக்கு வாயில நல்லாதான் வருது பாத்துக்க. சும்மானே குறை சொல்லாத, இளநீ குடிக்கிறதுக்கெல்லாம். இளநியா குடிச்ச? இளநியா குடிச்ச? பொறுக்கி பயல. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்தி தொலைய போறான்னு தெரியல. இந்த கன்றாவியில எவன் உனக்கு கொண்டு வந்து சப்ளை பண்றானோ அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், உருட்டுக்கட்டை எடுத்து மண்டைய பிறந்து போடுவேன். இங்க வருமா, சும்மா கம்முனு கடை அதை இதுன்னு பேசி விட்டு குடுக்கறவனையும் குடுக்க விடாம பண்ணிடாம. ஏன்னா என்னைக்குதான் திருந்த போறான்னு தெரியல போ. நாளை எப்படி வரம் வாங்கிட்டு வந்தனோ அந்த படுபாவி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா அன்னைக்கு புடிச்சது இந்த கரகம். ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம புள்ள வளர்த்து இன்னைக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஒரு நல்ல பழக்கம் கூட இல்லாத அளவுக்கு மாறி நிக்கிற. அம்மா இங்க ஏதோ இருக்குமா? என்னடா அங்க என்ன இருக்க போகுது? அம்மா மாத்த நல்லா வெட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க என்னமோ இருக்குமா? ஏடா கையில தான் கோடாலி இருக்குல்ல, நல்லா நோண்டி எடு, என்னன்னு எடு. எடுக்கறியா? ஏமா ஒருவேளை புதையல் கிதையில் ஏதோ நம்ம வீட்டுல இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுடா. மா சொல்ல முடியாதுமா. அந்த காலத்திலே நம்ம தாத்தன் இம்புட்டு போய் வீட்டை கட்டியிருக்காருன்னா காசு பணம் இல்லாமையா கட்டியிருப்பாரு? சொல்லு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இதே மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றி சுற்றி வீடு வாசலை கட்டி வச்சிருக்காரு. அப்படின்னும் போது காசு பணத்தை யாரும் களவாண்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி போட்டெல்லாம் ஒளிச்சு வச்சாலும் வச்சிருப்பாங்கம்மா. அப்படியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுமா. நம்ம தாத்தன் பணக்காரன் கோட்டீஸ்வரன், தங்க காசுமா வெள்ளி காசுமா கூட உள்ள புதைச்சு வச்சிருக்கலாமா. ஆமாண்டா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பாரு இந்த புத்தி எனக்கு இல்லாம போச்சு. இவனை நோண்ட விட்டு இவன் அதெல்லாம் எடுத்துட்டானா என்ன பண்றது? இல்ல ஊர் முழுக்க போய் தண்டோர போட்டா என்ன பண்றது? நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப டைட்டா இருக்கு, எடுக்கிறேன் இருங்க. நான் சொல்றேன் இல்ல நவுரு. அவன் சும்மாவே நோண்டி நொங்க எடுப்பான், இதை விடுவானா? விடுமா, அவன் எடுக்கட்டும். விடுறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்கிட்டு நவுறா. இதுல விட்டு என்னைக்கு எடுக்கிறது? கையை விட்டு எடுத்தா வரப்போகுது. இவங்களும் நல்ல உஷாராதான் இருக்காங்க. தேவை வரைக்கும் நம்மள பயன்படுத்திக்கிறாங்க, தேவை முடிஞ்சா நம்மள தூக்கி வீசிடுறாங்க. ஏமா என்னமாச்சு? ஏதோ புதையில இருக்கு கிதையில இருக்குன்னு கடைசியில பார்த்தா ஏதோ செய்வன செஞ்சு சூனியக்கார பொம்மை இருக்குடா. நம்ம கையால எடுக்கல, எடுத்திருந்தா நமக்கு எதுக்கும் தாக்கி இருக்கும். ஏமா அது என்ன அழகு பார்த்த பொருள கையில வச்சு நிக்கிற? கீழே போடுமா, கீழே போடுமா. ஐயோ என்னடா இது? யாரடா இங்க வச்சிருப்பா? எனக்கு என்ன தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கிறேன். ஐயோ என்னம்மா இது? என்னடா இது? யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. அம்மா இந்த மாதிரி செய்வனகார பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சாங்கன்னா அவங்க குடும்பம் வளர கூடாது, குடி தலைக்க கூடாது, கை கால் வழங்காம போகணும், இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அட
வச்சிருப்பான்னு தெரியலையே. அதுதானம்மா. ஐயோ, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியலையேம்மா. அதானே பார்த்தேன். இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப புதுசு புதுசா அங்கங்க இருந்து பிரச்சனையா வருதேன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு. அதே போல இப்படி ஆயிப்போச்சே. டேய் டேய், உங்க அப்பனுக்கு போன் போடுற, போன் போடு. என்ன ஏதுன்னு வந்து அவரை பார்க்கட்டும். ஐயோ பயமா இருக்குதே. அம்மா, நீங்க வேற செய்வன பொம்மையை கை தொட்டு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இது கை கால எது வளராம போயிருமோ என்னமோ தெரியலையே. ஏய், ஏற்கனவே வெந்து போய் கிடக்குறேன். இதுல நீ வேற மேற்கொண்டு வேக வச்சிடாத. இல்லம்மா, அவன் சொல்றதும் கொஞ்சம் பயமா தானமா இருக்கு. ஏய், நீங்க வேற அடி வயித்துல புளிய கரைக்காதீங்கடா. முதல்ல உங்க அப்பனுக்கு போன போடு. அந்த சாமியார முதல்ல வர சொல்லு. என்ன ஏதுன்னு பார்க்கணுமே. ஐயோ, கை காலுக்கு இது வராம போச்சுன்னா என்ன பண்றது? எவ செஞ்சு வச்சான்னு தெரியலையே. உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க தெரியுமா? மருமவளை நீ தான் வேலைக்காரி மாதிரி நடத்துற. ஆனா மருமவ இன்னைக்கு அத்தனை பேர் கூடியிருக்க சபையில மாமா நீங்க உங்க கையால பூஜையை பண்ணி ஆரம்பிச்சு வைங்க மாமான்னு சொல்றா. எம்பிட்டு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? நம்ம பையன் கூட ஒரு வார்த்தை அப்பா நீங்க பண்ணுங்க வைங்கன்னு சொல்லல. ஆனா மருமவ மாமா வைக்கட்டுங்க, மாமா வைக்கட்டும்னா. ஆனா நம்ம பையன் தொழில் தொடங்குறதுக்கு நம்ம 10 ரூபா கூட கொடுத்து உதவல. அப்படி இருந்தும் என்னை மதிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை எங்க இருக்குது? இதோட நிலைமை எங்க இருக்குது? நீங்க 2 பேரும் செய்வன செய்யறது, டிவி பேப்பர் நியூஸ் பேப்பர் நார் அடிக்கிறது வைக்கிறதுமாவே இருக்கீங்க. ஆனா அவங்க உயர்ந்துகிட்டு போறாங்க, நீங்க 2 பேரும் தாழ்ந்துகிட்டு போறீங்க. 2 பேரும் என்ன லட்சணத்துக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறீங்கன்னு தெரியல. அந்த பொண்ணோட கால கல்வி குடிச்சா கூட ஆத்தால மகளுக்கும் அறிவு. எனக்கு இவரை கட்டி வச்சிருந்தீங்கன்னா நான் எதுக்கு இப்படி போறேன்? இங்க பாரு, அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன் பாத்துக்க. நான் உனையும் உனக்கு ஒழுங்கா கட்டி வைக்கலையா? கட்டி வைக்கிறதுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு எல்லாம் பேசி எல்லாம் பண்ண உனையும் உன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு நீயே உன் தலையில மண்ணை வரி போட்டுட்டு நீ இப்ப என்ன சொல்றியா? இந்த உலகத்துல யாரும் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணத்தான் செய்யறாங்க. அதுக்குன்னு இப்படிதான் விடுவீங்களா? நான் அப்படி அவன் கூட தான் முக்கியம்னு போனாலே என்னை அடிச்சு கூட்டிட்டு வந்து இவரோட கட்டி வச்சிருந்துருக்கலாம்ல. இன்னைக்கு என் புருஷன் என்னை வேணான்னு சொல்றாரு. இப்ப இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லாம தவிச்சு போய் கிடக்குறேன். யானை தாந்தலையிலே மண்ணவரி போட்டுக்கின்ற கதையா நீ ஓந்தலையில மண்ணவரி போட்டுக்கிட்டதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஒரு தடவை தான் கெட்டு மறுபடியும் கெட்டது யாரு? நீ தானே. ஒரு தடவை அவன் கூட போனோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. சரி மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம், ஒழுங்கா இருந்திருக்கணுமா இல்லையா? நாங்க மாப்பிள்ளை பார்த்தோம் பேசணும் வைக்கணும்னு சொன்னதுதான். நீ எப்படி இருந்திருக்கணும்? நீங்க பேசுங்க வைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்க வச்சுக்கணும்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு அந்த ஆளு கூட போகவும் வரவுமா இருந்து இப்படியானதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? போன இடத்துலயாவது ஒழுங்கா மாமியார் மாமனார் பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தியா? அங்கேயும் போய் மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உன்னை கூட்டிக்கிட்டு வந்தோம் தெரியுமா? கூனி குறுகி போய் இதுலயும் டிவி பேப்பர் நியூஸ் கீசுன்னு ஒரு வாரம் விட்டுருந்தா கூட நான் போய் அவங்க காலில் கையில விழுந்தாவது உன்னை ஏத்துக்க வச்சிருப்பேன். இப்ப காலத்துக்கு ஏத்துக்க முடியாத அளவுக்கு பண்ணதுக்கு காரணம் யாரு? நீங்க 2 பேரும் இன்னைக்கு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. என் மருமவ இருக்கா பாரு, என் மருமவ கழுவி குடிச்சா கூட ஆத்தாளுக்கும் அவளுக்கும் புத்தி வராது. உங்க அண்ணன் எல்லாம் ஒரு காலத்துல ஊதாரி பழப்பு பழச்சுக்கிட்டு இருந்தான். அப்பங்காசுல தின்னுக்கிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு சண்டியத்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான். இன்னைக்கு அவன் தாங்கையில முன்னேறணும் வைக்கணும் அப்படின்னு 4 பேர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். 4 பேர் வாழ்ந்து காட்டணும், முன்னாடி தலை நிமிந்து நிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். அவன் எங்க இருக்கான்? இல்ல உன்ன மாதிரி இங்க சுத்தமோ அங்க சுத்தமோ எவன்டா கிடைப்பான்னு சொல்லி ஆளையிற உன்ன மாதிரி ஆளுங்க எங்க இருப்பாங்க? போது நிறுத்துங்க. பெத்த பிள்ளை கஷ்டத்துல இருக்கும்போது வந்து நிக்கல, இப்பதான் வந்துட்டீங்க. அதான் நான் சொல்றல, உன்னை பொட்ட நீ பின்னாடி 4 சாத்தி ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ இருந்திருப்ப. அடிக்காம கை வைக்காம இருக்கேன்ல, அதனால நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. சும்மா அம்மாவே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க மேல 1000 தப்பு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு அம்மாவை திட்டுறீங்களோ? ஏன் மேல 1000 தப்பு இருக்கா? என்ன 1000 தப்பு இருக்கு? நான் இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நீங்க ஏன் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல. இப்ப சொன்னலமா, அதுதான் சரியான பதில். என்னை நானே செருப்படுத்து அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நறுக்குன்னு கேள்வி கேட்டப்பாரு. இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக தான்மா எல்லாரும் அம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க பெண்களுக்கு கிடைக்கணும்னு. அந்த கொடுத்த ஃப்ரீடமை எப்படி பயன்படுத்திக்கிறோன்னு இருக்கு. அதை நல்ல விதத்துல பயன்படுத்திக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, ஒன்ன மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. என்னைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீடம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தாம இந்த மாதிரி நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இப்போ குறை நாங்களா? நல்லா இருக்குமா உங்க ஆட்டம்? இன்னும் என்னென்ன ஆட்டம் கட்ட போறீங்கன்னு தெரியல. 2 பேரும் ஆடுங்க, எங்க போய் அவரைக்கா அறுக்க போறீங்கன்னு தெரியல. அதான் உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? எங்க வாழ்க்கையை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். டேய், அப்ப அப்பா கிட்ட சொல்லிட்டியா? எங்க அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தாலே பயமா இருக்கு. அதுவும் பேசினா அவர் என்ன நினைப்பாருன்னு கூட தெரியல. ஐயோ, எனக்கு அதாண்ட பயமா இருக்கு. வீடு எப்படா பால் காய்ச்ச போற? அதான் சொந்த பந்தத்துக்கெல்லாம் அம்மா கூப்பிடணும்னு சொல்றாங்க. எனக்கு இப்போதைக்கு யாரையும் கூப்பிடணுன்ற எண்ணம் இல்லை. அந்த மைண்ட் செட்லேயும் நான் இப்போ இல்லை. இப்போதைக்கு நான் ஒன்றை எப்படி வீட்டை கூட்டிகிட்டு வர்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதான் இந்த 2 நாளில் ஒரு முகூர்த்த நாள் இருக்குது, அன்னைக்கே வச்சு எல்லாம் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்கிற? அதை முடிச்சிட்டேன்னா உன்னை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுவேன். எனக்குமே பயமா இருக்குடா. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. கல்யாண பேச்சுவார்த்தை வேற வடுவேகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா வேற அங்கே பார்க்கணும், இங்கே மண்டபம் பார்க்கணும், உங்களுக்கு ரூம் பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் நம்மளால செலவு. முதல்லையாவது அந்த மாப்பிள்ளை குடும்பத்தில் நீங்கள் கட்டின சேலையோட அனுப்புங்க, அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சதை போடுங்க வைங்க. நாங்கள் இப்போ என்னமோ அது வேணும் இது வேணுன்றாங்க. அப்பா என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலடா. என் ஒருத்திக்கே எல்லாமே செஞ்சுட்டா, அப்புறம் தம்பியோட நிலைமை என்ன, அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாரு, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன் சரியா? நீ ஏன் பொண்டாட்டி, என்னில் பாதி அப்படின் போது உன்னை அப்படியெல்லாம் அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? அப்படியும் உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் நீ ஏன் பொண்டாட்டி, உன்னை யாருக்கும் பங்கு போடவும் விட மாட்டேன். அப்பா அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரவும் உடம்புல டயர்டாக இருக்கு, போய் படுக்கணும். யார் இது? நம்ம பையன் மாதிரி இருக்கு அங்கே நிற்கிறது. அந்த தனலட்சுமி மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த பிள்ளையும் அந்த தம்பியும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க? அரவிந்தே! ஐயோ இவங்களா? சொல்லுமா. என்னப்பா குரல் எல்லாம் ரொம்ப தடுமாறுது. வீட்டில் இருக்காம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் இங்கே ஏதோ பண்ணுறது இருக்கட்டும், காலையிலேருந்து வீட்டில் இல்லாமல் நீ எங்கே போயிட்டு வர? நான் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது இருக்கட்டும், நான் எங்கேயோ போகிறேன் வாரேன். இந்த நேரத்தில் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்ன பேச்சு? அது நாங்கள் ஆஃபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். இதில் என்ன இருக்குது? நாங்கள் என்ன தப்பாவா பேசிக்கிட்டு இருந்தோம்? ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸில் பேச வேண்டியதானே, நடு ரோட்டில் நின்று என்ன பேச்சு? அதுவும் யாரும் இல்லாத முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு என்ன பேச்சு? அப்படி பேசுறவளா இருந்தா அப்படி இங்க நின்று பேச வேண்டியதானே. என்னைய பார்த்தோன்னே நீ பயப்படுற, தடுமாறுற, அந்த பிள்ளை என்னமா ஓட்டமா ஓடுற? என்ன எல்லாம் உன் வாய்க்காகதாம்மா. ஏற்கனவே ஆஃபீஸில் வந்து அந்த வித்யா பொண்ணை வாய்க்கு வந்தபடியே பேசி அந்த பொண்ணு இப்போ எங்ககிட்ட பார்த்தா கூட பேச மாட்டீரா, பயந்து அடிச்சு ஓடுற. அப்படி இருக்கும்போது நீ தனலட்சுமி ஏதாவது சொல்லிட்டீன்னா அப்புறம் எப்படி? அதனால தான் அந்த பொண்ணு போயிட்டா. இதில் என்ன இருக்குது? ஓஹோ, அப்ப என் வாயால தான் எல்லாம் நடக்குது. சரிப்பா சரி, நான் என் வாயை அடக்கிக்கிறேன் சரிங்களா? உங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாம இருக்கிறேன்னு ஆடாதீங்க சரியா? ராத்திரி நேரம் அக்கம் பக்கத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இப்படி கத்துறதுக்கு 4 பேர் கேட்டு அசிங்கமாக நினைக்கிறதுக்கா? என்னைக்கு வீட்டில் இருந்து தான் மான மரியாதையை வாங்குறீங்க, வெளியே வந்து வாங்கிறாதீங்க தயவு செஞ்சு. ஓஹோ, நான் மான மரியாதையை வாங்குறேன். சரிப்பா சரி. இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கும் போது நான் மான மரியாதை வாங்காதவ, இப்போதான் நான் பேசணுன்னு இவங்களுக்கு மான மரியாதை போகுதான். இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு நான் காட்டுறேன். என்னங்க? என்னது கையில் மல்லிப்பூவெல்லாம்? நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தா நீங்கள் என்ன பூ கொண்டு வரீங்க? வேற யாருக்கு? எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான். இத்தனை நாள் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கல, இப்போ என்ன புதுசா? இத்தனை நாள் வரைக்கும் அப்பா சம்பாத்தியம், அதனால அதுலேருந்து நான் எடுக்கலை. பெருசாக நான் எதுவும் சம்பாதிக்கலைன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு முதல்ல நம்ம தொடங்கின தொழிலேருந்து வந்த பணம் அதுதான். யாருக்கு வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் மல்லிப்பூ ஒரு 4 முழம் வாங்கினேன். 4 முழமா? 4 முழத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அத்தைக்கும் அங்கே உங்கள் தங்கச்சிக்கும் கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க ஆள் இருக்காங்க, உனக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும். சரி கொடுங்க, வச்சுக்கிறேன். அசுக்கு புசுக்கு அதெல்லாம் முடியாது, நான் தான் வச்சு விடுவேன். ஐயோ ஏங்க இதெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் சமைச்சால் வாங்கி தந்த மல்லிகைப்பூ அது தானாக தான் தந்ததம்மா புல்லரிப்பு. என்ன சிரிக்கிற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இல்லைங்க, ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் எவ்வளோதான் நகை பணம் துணி மணின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு மல்லிப்பூக்கு ஈடுனையே இல்லைங்க. இதை நீங்கள் வாங்கி கொடுத்தோனையும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா எனக்காக எவ்வளவோ பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்ததுல இருக்குங்க. வெளியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில், என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னது.
வந்துட்டாரா? என்னங்க இன்னைக்கு யார் வந்தா தெரியுமா வீட்டுக்கு? அதுக்கேண்டி இப்படி உயிர் போடுற மாதிரி இந்த ஓட்டம் ஓடி வர? கொஞ்ச நேரத்துல உயிரே இல்லப்போ. ஐயோ இவ்வளோ நேரம் நீங்க எப்போ வரீங்கன்னு பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தேன் தெரியுமா? ஏன் என்னாச்சு? ஏங்க இன்னைக்கு உங்க தங்கச்சி வந்தாளா? அவ வருவானுதான் எனக்கு தெரியுமே. என்ன சொன்னா? ஏங்க இன்னும் 2 நாள்ல வீட்டில் பால் காய்ச்ச போறாங்களாமா. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஒரு முக்கியமான முடிவா அன்னைக்கு வச்சு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான முடிவு எதுவும் பண்ண போறாளா? என்னவாமா? அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா முக்கியமான ஒரு முடிவு நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன காலும் இல்லாம தலையும் இல்லாம இவ பாட்டுக்கு ஏதோ குண்டக்க மண்டக்க சொல்லிட்டு போயிருக்கா. என்ன பண்ண போறா? அதாங்க எனக்குமே புரியல. மண்ட மொழியே வேலை செய்யலங்க. என்னவா இருக்கும்னு நானும் யோசிச்சு எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். சரி வா வந்து சோத்தை போடு பசிக்குது. என்னங்க சோத்தை போடு பசிக்குதுன்றீங்க? எவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். வேறு என் தங்கச்சி என்னைக்கா இருந்தாலும் நான் நினச்சதை நடத்தியே தீர்வா. அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நம்ம புள்ள அந்த வீடு தான், அந்த சொத்தும் நமக்கு தான். சரியா? என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தான் ஒன்றும் விளங்கலை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமாக இருக்குது. இங்கே பாரு, பயந்து நின்று ஒன்றும் நடக்காது. சரியா? எதா இருந்தாலும் துணிஞ்சு வருது பார்த்துருவான். கல்யாணத்தை அவன் வீடு திறப்பு விழா அன்னைக்கு தான் வைக்கணும்னு தலையில் இருந்தால் யாரால் என்ன பண்ண முடியும்? ஏங்க என்ன சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. இந்தா இதை போய் எடுத்து வை. மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இந்த மனுஷன் ஏதோ சொன்னார், எனக்கு நான் ஒன்றும் விளங்கலை. கேட்டவங்க அப்படியே மாற்றி பேசுகிறாரு. என்னவா இருக்கும்? அவன் என் புள்ள அந்த வீட்டுக்காக உழைச்சி ஓட தேஞ்சு போயிட்டாப்போ. அங்கே ஒருத்தியும் ஒரு வேளை கை தொட்டு செய்ய மாட்டாங்க. எல்லாம் இவளே செய்யட்டும்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தி நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ஊசி போடுறேன், அதனால அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்றா. இன்னொருத்தி ஒரு நாள் ஒரு வேளை கை தொட்டு செய்ய மாட்டா. அவள் பிள்ளைக்குன்னா ஓடி செய்வா. நம்ம பிள்ளைக்குன்னா கையும் வராது காலும் வராது. இதுலேயும் புருஷனுக்கு பிடிச்சது பொண்டாட்டிக்கு பிடிக்காது, பொண்டாட்டிக்கு பிடிச்சா அவங்க ஆத்தாளுக்கு பிடிக்காதுன்னு இப்படி ஆளாளுக்கும் ஒவ்வொன்றும் சமைச்சு போட்டு என் பிள்ளை கஷ்டப்படுறான். அவளுக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் வரும்னு தெரியல. முதலையாவது மாசத்துல ஒருக்கு சண்டையை போட்டுட்டு இங்கே வருவா. இப்போ போகிறதுக்கும் போக்கணும் இல்லாமல் என் புள்ள கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் கதியேன்னு கிடக்குறா. இருக்கட்டும் நான் நினச்சபடி எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் என் பிள்ளையோட ராஜாங்கன்னா அங்கே யார் என்ன சொல்ல முடியும் என் பிள்ளைய? இந்த குமரி எதுக்கு இப்போ இங்கிட்டு இருந்து இங்கிட்டு இந்த வேகத்தில் ஓடுறான்னு தெரியலையே. அதுவும் இந்த அர்த்த ராத்திரியில் ஆள் இல்லாத நேரத்தில் எதை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுறா? என்ன இருக்கு அந்த இடத்துல? என்னடா இது? அங்கிட்ட பார்த்தா எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. அப்படி இருக்கும்போது இவ எதை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுறா? ஒன்றுமே விளங்கலையே. ஏதாவது ஒன்று கேட்டால் அவள் ஆத்தாக்காரியும் அவங்க அப்பனும் சண்டைக்கு வருவாளுங்க. என் பிள்ளைய நீ என்ன நினச்சிக்கிட்ட, என்ன சந்தேகப்படுறியா வைக்கிறியான்னு வாளுங்க. பார்ப்போம், என்னைக்கா இருந்தாலும் தெரியத்தானே போகுது. இது ஒரு கட்டம் தான் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். எப்படியோ கரெக்டாக அந்த நான் அதில் போட்டாங்க. விளம்பரம் போகிறதுக்குள்ளே இதை பார்த்துட்டு போய் படுத்துற வேண்டியதுதான். ஐயோ தூக்கம் வேற கண்ணை கட்டுதே. இந்த ஒரு கட்டம் மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா இப்படி கண்ணை கட்டுது. என்னடா இது? நெஞ்சில் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது திடீர்னு வலிக்கிற மாதிரி இருக்கே. எப்போ இந்த மாதிரி இருந்ததில்லை. ஒரு வேளை வாய் தொல்லையினால அது வலிக்குதா என்னன்னு தெரியலையே. வலிக்குதே ரொம்ப. ரவி, ரவி சின்ன பொண்ணு, அம்மா சின்ன பொண்ணு, ரவி வலிக்குதே அம்மா, சின்ன பொண்ணு ரவி. பாரு டிவி ஆஃப் பண்ணுவனான் இருக்கு பாரு இந்த மாமியார். டிவிக்கு வாய் இருந்தால் கூட வலிச்சிடும், போட்டு விட்டுட்டு தூங்குதா. என் புருஷன் சம்பாத்தியம் எப்படியெல்லாம் போகுது பாரு. ஏதாவது சொன்னால் நமக்கிட்டே வரைஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. இப்படி டிவியை போட்டு வச்சு ரிப்பேர் ஆகி தொலைஞ்சா என்ன பண்ணுறது? ரவி சின்ன பொண்ணு நெஞ்சு வலிக்குதுடா, வாங்கடா. நெஞ்சு வலிக்குதா? ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, என்னத்த ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இங்கே வாங்க, அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க.